திருக்குறள்ல நாம் அறத்துப்பால் பொருட்பால் என்ற 2 பெரும் பகுதிகளை நிறைவு செய்து இன்று 3ஆம் பகுதியாகிய காமத்துப்பாலில் உள்நுழைகிறோம். இதுல மிகப்பெரிய ஆளுமைகள், திருக்குறள் ஆளுமைகளிலே பலர் கூட சிலர் காமத்துப்பால் என்றும் சிலர் இன்பத்துப்பால் என்றும் தங்களுடைய நூல்களிலே அந்த சொற்களை அமைத்திருக்கிறார்கள். அறம் பொருள் இன்பம் வீடடைதல் நூற்பயனே என்பது நம்முடைய இலக்கணம். என்னுடைய கருத்து என்ன என்றால், என்பது நிறைவு. அந்த இன்பத்தை அடைய வேண்டுமானால் முதலில் தோன்றுவது காமம். சங்க காலங்கள்ல பெண்களுக்கு 12 வயது என்றும் ஆண்களுக்கு 16 வயது என்றும் ஒரு உறுதிப்பாட்டை செய்திருந்தார்கள். அது இந்த காலத்திற்கு ஒவ்வாது. ஏனென்றால் அந்த 16 வயதிற்குள்ளாகவே அந்த ஆண்மகன் கல்வி தவிர கல்வி தொடர்பான வேறு பல கலைகளையும் கற்றுவிட்டான். அவன் இல்லறத்தில் புகுவதற்கு அவன் தயாராகி விடுகிறான். அதற்கேற்ற முறையில் அவர்களுடைய உடல் அமைப்பும் வாலிபமும் இருந்தது என்பதை இதனால் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அதை நாம் அப்படியே இந்த காலத்தில் பின்பற்ற இயலாது. அரசின் கொள்கை திட்டப்படி பெண்களுக்கு 18 என்றும் ஆண்களுக்கு 21 என்றும் இப்பொழுது வயது நிர்ணயம் செய்திருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை காமம் என்பது இயல்பாக பிறப்பிலேயே உடலோடு இணைந்து தோன்றுவது, அது தவறானது என்று சொல்வதற்கு இல்லை. அது இயல்பானது. இயற்கையின் படைப்பிலே எல்லா உயிரினங்களுக்கும் அந்த காமம் தோற்றுவிப்பதை குறியாக உடலோடு இணைத்து வைத்திருக்கிறான் இறைவன் அல்லது இயற்கை. உலக இன்பங்களுள் தலை சிறந்ததும் ஐம்புல இன்பங்களையும் ஒருங்கே கொண்டதும் பெண் இன்பமே. அவ்வின்பம் ஆடவர்க்கு போன்ற பெண்டிற்கும் ஐம்புல இன்பம் தருதலால் இருபார்க்கும் இது பொதுவாகும். காமம் என்பது நல்ல தமிழ் சொல். இதை பாவாணர் நிறுவுகிறார். பரதநாயகம் என்ற பெருமகனார் தன்னுடைய நூல் ஒன்றிலே 800க்கும் மேற்பட்ட தமிழ் சொற்களை சமஸ்கிருதமானது எடுத்துக்கொண்டு அது தன்னுடையது என்று சொல்கிறது. அதிலே ஒன்று இந்த காமம் என்பது. ஆனால் அது நல்ல தமிழ் சொல் என்பதை நிறுவுகிறார் பாவாணர். அதனால இந்த குழப்பத்திற்கு செல்ல வேண்டியதில்லை. முதலில் ஒரு மனிதனுக்கு தொடங்குவது காமம். எல்லா உயிர்களுக்கும் தோன்றுவதும் காமம். அதில் திளைக்கிற போது கிடைப்பதுதான் இன்பம். அதனாலே சிலர் காமத்துப்பால் என்றும் சிலர் இன்பத்துப்பால் என்றும் இந்த பகுதியை கூறுகிறார்கள். களவு என்பது மறைவு, அதாவது மறைந்து ஒழுகுகிற ஒழுக்கம். ஒரு திருடன் கூட யார் கண்ணிலும் படாமல் திருடுவதற்கான முயற்சியில் தான் ஈடுபடுகிறார். அதனால் களவு என்பது மறைவு, மறைந்து ஒழுகுகிற ஒழுக்கம். இது களவாக ஒழுகும் ஒழுக்கம் களவனப்பட்டது. ஆதலால் இது யாதொரு தீதுமற்றது. இத்தகைய ஒழுக்கம் ஒரு இடத்து ஒரு சமயத்து ஒரு இணையரிடத்தில் அன்றி எவ்விடத்தும் எக்காலத்தும் எல்லாரிடத்தும் நிகழ்வதென்று களவும் கற்பும் ஒரே தொடர்ச்சியாக கூறப்பட்டிருப்பது கற்பெல்லாம் களவோடு தொடங்க வேண்டுவனவாக கருத வேண்டாம். எல்லாருமே இது மாதிரி லவ் பண்ணிதான் பண்ணணும் அப்படிங்கிற நீதி இல்லை என்பதை பாவாணர் நிறுவுகிறார். பொருள்கேடும்
நலக்கேடும் புகழ்கேடும் பயக்கும் பரத்தையர் ஒழுக்கத்தினை வரைவின் மகளிர் பகுதியிலே கடுமையாக கண்டித்தார் திருவள்ளுவர். காதலனுக்கு இயற்கை படைப்பில் உள்ள எவ்வகை பொருளையும் பார்க்கும் பொழுது அவற்றில் தன் காதலியின் உருவமே காட்சியாக கிடைக்கும். அதைத்தான் காட்சி, தெளிவு, ஐயம் என்று இலக்கண நூலிலே சொல்லி இருக்கிறார்கள். 500 அதாவது 8 தொகை நூல்களுள் 5 நூல்கள், நற்றிணை, கலித்தொகை, குறுந்தொகை, 500, அகநானூறு ஆகிய 5 நூல்களும் முழுக்க இந்த களவையும் கற்பையும் பேசுகின்றன. ஆனால் திருவள்ளுவர் காமத்துப்பால் என்று போட்டிருக்கிறாரே தவிர களவு கற்பு என்று பிரிக்கவில்லை. ஆனால் பின்னாலே வந்த உரையாசிரியர்கள் தொல்காப்பியருடைய வழக்கப்படி அங்கே அகத்திணையிலே களவு கற்பு என்று இரண்டும் சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையிலே பின்னாலே வந்த உரையாசிரியர்கள் தான் முதல் 7 அதிகாரங்களை களவியல் என்றும் பின்னாலே உள்ள 18 அதிகாரங்களை கற்பியல் என்றும் பிரித்திருக்கிறார்கள். இங்கே 492வது பாடல், நின்னே போலும் மைஞை ஆல நின் நன்னுதல் நாரும் முல்லை மலர நின்னே போல மாமருண்டு நோக்க நின்னே உள்ளி வந்தனன் நன்னுதல் அருவி காரினும் விரைந்தே என்று சொல்லுகிறார். இதற்கு என்னவென்றால், அழகுணர்வுடன் ஒவ்வொரு உறுப்பினையும் இயற்கை படைப்பில் நோக்கும் பாங்கு 500 பாடலில் தான் சிறந்து விளங்குகிறது. இப்ப அந்த உன்னுடைய பல்லு முத்து போல இருக்குது, மூக்கு கிளி மாதிரி இருக்குது, உன்னுடைய கண்கள் இப்படி இருக்குன்னா திரைப்படங்கள்ல வர்ணிக்கிறார்கள் அல்லவா? அப்படிப்பட்ட வர்ணனையை முதலில் தொடங்கி வைத்தவர் 500 ஆசிரியர் என்று பாவாணர் சொல்லுகிறார். நோக்குவையெல்லாம் அவையே பொருள் என்று தொல்காப்பியமே சொல்லுகிறது. களவியல் பொறுப்பாள்ல 97வது நூற்பா. இதுல நோக்குவையெல்லாம் அவையே பொருள் என குறித்தல் அவனுக்கு நினைக்கிற போதெல்லாம் அவளுடைய கண்கள் தோன்றும், அவளுடைய பார்வை தோன்றும், அவளுடைய நெற்றி தோன்றும், அவளுடைய முகம், மூக்கு தோன்றும். எந்த உறுப்பை அவன் மிகுதியாக அவனுடைய கண்களில் தோன்றுவதோ அதைதான் நோக்குவையெல்லாம் அவையே பொருள் என்று தொல்காப்பியர் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சொல்லி வைத்திருக்கிறார். அவன் வேற்றிடம் சென்று திரும்பியவனிடம் அவனுடைய பிழை பொறுத்து அவன் மறுபிறப்பிலும் தனக்கு கணவனாக அமைதல் வேண்டும் என்றும் அவன் நெஞ்சில் நிரந்தரமான இடம் பெறுதல் வேண்டும் என்று விரும்புகிறாள். அதற்கு குறுந்தொகையிலே ஒரு பாடல், பல்லன்ன குங்குமுதிர் முண்டகத்து மணிக்கேழன்ன மானீர் சேர்ப்ப இம்மை மாறி மறுமையாயினும் நீயாகிறேன் கணவனை யானாகியர் நெஞ்சி நேர்பவளே என்று அந்த பாடல் வருகிறது. அதாவது இந்த பிறவில மட்டும் அல்லாமல் பிறவிகள் தோறும் நீதான் கணவன், நான் தான் மனைவி என்று அப்படிப்பட்ட ஒரு சீரிய கற்பினை சொல்வது இத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழ் மொழி அகத்திணை இலக்கியங்களிலேதான் ஒழுக்கமாக சொல்லப்படுகிறது என்பதை நாம் பெருமை கொள்ளலாம். முதல் 7 அதிகாரங்கள் ஆண்பால் கூற்றாகவும் அடுத்த 12 அதிகாரங்கள் பெண்பால் கூற்றாகவும் 7, 18, 19 எஞ்சி இருக்கிற 6 அதிகாரங்கள் இருபாலோர் கூற்றாகவும் இருக்க வேண்டும் என்று காமத்தின் பக்கமோடு 3ஆக கட்டுரைக்கிறார் மூசிகிறனார். ஆகவே நாம் இன்பத்துப்பால் 5 அன்பின் 5 என்று சொல்லுகிறோம். அகத்தினை 7 வகைப்படும். அவை கைக்கிளை அன்பின் 5 பெருந்திணை என்பன. காதல் மாந்தரின் உரிப்பொருள் ஒழுக்கங்களே பால் ஒழுக்கங்கள் காரணங்களாகும். முதலிலே இருக்கிற கைக்கிளையை ஒருதலை காமம் என்றும் அடுத்து வருகிற பெருந்திணையை பொருந்தா காமம் என்றும் தான் சொல்லி வருகிறோம். ஆனால் இதற்கு வாசுப மாணிக்கம் என்கிற பெருமகனார், அவர் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறை தலைவராகவும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறை தலைவராகவும் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராகவும் இருந்த பெருமகனார். அவர் தமிழ் காதல் என்று ஒரு அழகிய நூலை படித்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், கைக்கிளை என்பது ஒருதலை காமம் என்றும் பெருந்திணை என்பதை பொருந்தா காமம்
வலிந்த புணர்ச்சி இழிநிலை உடையது என்றும் சொல்லப்பட்டு வந்ததை ஐந்தினை காதலரின் ஆறா காம உணர்வுதான் பெருந்தினை என்று அவர் வரையறுக்கிறார். ஐந்தினை காதலரின், இப்ப நம்ம சொன்ன பாருங்க, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லப்படுகிற அந்த ஐந்தினை ஒழுக்கங்கள், அந்த ஐந்தினை ஒழுக்கங்களிலே இருக்கிற தலைமகனும் தலைமகளும் தான் அவருடைய ஆறா காம உணர்வு தான் பெருந்தினை என்று அவர் மாற்றி உரைக்கிறார். இது அறிஞர்கள் எப்படி எடுத்துக்கொண்டாலும் அதற்கு நமக்கு ஒன்றும் இல்லை. அடுத்து கைக்கிளை என்பது குறும் கரு அல்லது சிறிய உறவு என்று அவர் மாற்றி சொல்லுகிறார் என்றால் ஏற்கனவே சொல்லி வந்ததை ஒரு ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்துகிறார். இப்படி செய்தால் நன்று என்று அவர் சொல்லுகிறார். இந்த நாம் இந்த திருக்குறள் அகத்தினை, திருக்குறள் காமத்துப்பாலை முழுமையாக சொல்லுகிற இடங்களிலே நாம் அகத்திணை இலக்கியங்களாகிய அந்த 5 சொன்னபார்கள், அகநானூறு, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு குறு என்று சொல்லப்படுகிற இந்த கலித்தொகை 5 நூல்களிலும் வருகின்ற செய்திகளையும் நாம் அவ்வப்போது இடையிலே தொட்டு பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால்தான் இந்த எல்லாம் உள்ளடக்கிதான், இதுல உள்ள செய்திகள் எல்லாம் உள்ளடக்கிதான் அவர் 1.25 கொண்டு வர்றார். 7 சீர்களுக்குள்ளாக திருவள்ளுவர் கொண்டு வருகிறார். அதையெல்லாம் உள்ளே நுழைந்திருக்கின்றன அவையெல்லாம் என்பதை நாம எடுத்துக்காட்டுகளோடு பார்க்க வேண்டும். நம்முடைய எங்க அக்கா வந்திருக்காங்க, கோவிந்தம்மாள், குடியேற்றம் கோவிந்தம்மாள், அவர்கள் எழுதிய ஒரு நூல் நான் முன்பே உங்களுக்கு குறிப்பிட்டேன், காமத்துப்பால் வாழ்வியல் என்று. அந்த நூலிலே அவர்கள் சில குறள்களுக்கு திரைப்பட பாடல்களை இணைத்திருக்கிறார்கள். அந்த திரைப்பட பாடல்களை எல்லாம் இணைத்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்லியவாறு அந்த திரைப்பட பாடல்கள், எனக்கு திரைப்படம்லாம் தெரியாது, அதனால நான் ஏதாவது இடையிலே திரைப்பட பாடல்களை அந்த குறளுக்கு இணையாக சொல்லுவேன் என்றால் அது அவர்களுடைய நூலில் இருந்து எடுத்ததைத்தான் கூறுவேன் என்பதை முன்னுரையாக என்று கூறி, இப்பொழுது தகை அணங்கு உறுத்தல் என்பதை உள்ளே நுழைய வேண்டும். இந்த கண்ணுக்கும் காதலுக்கும் பிறப்பினாலே தொடர்பில்லை. ஆனால் உள்ள குறிப்பை வெளிப்படுத்துவதின் புறக்கருவிகளாக இருப்பது இந்த கண்கள் தான். அதனால் இந்த கண்ணை வைத்து சங்க இலக்கியங்களிலேயே நிறைய பாடல்களை புனைந்திருக்கிறார்கள். நம்முடைய திருவள்ளுவரும் புனைந்திருக்கிறார். இப்பொழுது திரைப்படங்களிலே சொல்லவே வேண்டியதில்லை. இந்த கண்களை வைத்துக்கொண்டு ஏராளமான பாடல்கள் வந்திருக்கின்றன. அந்த அடிப்படையிலே நாம் இப்பொழுது தகையணங்குறுத்தல் என்கிற முதலாவது குறளுக்குள் நுழைகிறோம். தகையணங்கு உறுத்தல் என்றால் தலைவியின் அழகு தலைவனை துன்புறுத்துதல் என்று பொருள். தலைவியினுடைய அழகு தலைவனை துன்புறுத்துதல் என்று பொருள். தகை அணங்கு உறுத்தல். முதல் குறள், அணங்குகொல் ஆய்மையில் கொல்லோ கணங்குழை மாதர்கொல் மாலும் என் நெஞ்சு. ஒரு பொழிலகத்திலே, ஒரு பூங்காவிலே ஒரு பொற்குழையினை உடையவளாக ஒரு இளம் பெண் நிற்கிறாள். அவளை ஒரு இளவரசன் போன்ற தோற்றமுடைய ஒரு இளைஞன் திடுமென பார்க்கிறான். அப்படி பார்க்கிற போது அவனுடைய மனதிலே இது மாதிரியான ஒரு அழகை அவன் பார்த்ததில்லை என்பதால் இவள் ஒரு தெய்வ பெண்ணோ என்று கருதுகிறான். அதான் அணங்குகோல், ஐயம் அவனுடைய மனதிலே. ஒரு தெய்வ பெண்ணாக இருப்பாளோ, இந்த மானிட உலகில் இது மாதிரி ஒரு பெண்ணை நான் பார்த்ததில்லை. காதல் கண்ணை மறைக்கும் என்று சொல்வார்களே, அப்படி. இப்ப நம்முடைய நிகழ்விலே தலைவன் தலைவி என்றால் திரைப்படத்திலே வருவதை போன்று கதாநாயகன் கதாநாயகி என்று பொருள் கொள்ள வேண்டும். கிழவன் கிழத்தி என்பதும் இலக்கிய தொடர்பு, இலக்கிய சொற்கள். அந்த அடிப்படையிலே அணங்குகொல் என்று இவள் தெய்வ பெண்ணாக இருப்பாளோ என்று கருதுகிறான். அவள் தன்னுடைய நீண்ட கூந்தலை இந்த காலத்திலே இப்படி பின்னாமல்
இப்படி வைத்துக் கொள்ளுகிறார்கள் அல்லவா? அப்படி அவர்கள் வைத்துக் கொண்டதில்லை. அவர் அப்பொழுதுதான் குடித்து விட்டு தன்னுடைய தலையை துவட்டுகின்ற மூடு, அந்த அடிப்படையிலே அவளுடைய கூந்தலானது தொங்குகிறது. அங்கே ஒரு முடிச்சு போட்டிருக்கிறாள். அந்த நிலையிலே இதெல்லாம் ஒரு கற்பனை. அவன் அப்படி சொல்லுகிறான், ஆய்மயில் கொள்ளோ. ஒரு மயிலானது எப்படி தன்னுடைய தோகையை விரித்து ஆடுகிறதோ அதை போல அவருடைய கூந்தல் நீண்டு இருக்கிறது என்பதை சொல்வதற்காக அவன் ஆய்மையில் கொள்ளோ என்று ஐயப்படுகிறான். அடுத்து மூன்றாவதாக இருக்காது, அவள் தெய்வ பெண்ணாகவும் இல்லை. மயில் என்றால் அவர் மகிழ்ச்சி உடையவனாக இருந்து ஓடிவிடுவாள், அப்படியும் இல்லை. ஏனென்றால் இப்பொழுது அவளுடைய காதுகளில் கணம் குழைகள் ஆடுகின்றன, அது ஒரு அழகு. அந்த அடிப்படையிலே இவள் என்னுடைய நெஞ்சை பற்றி பிடிகிறவளாகிய ஒரு பெண்தான், மானுட பெண்தான் என்று ஒரு முடிவுக்கு வருகிறான். அதை அப்படியே சொல்லுகிறார். இதை நம்முடைய உரையாசிரியர் மாஞ்சோலை கிழிதானோ மாண்டோனோ வேப்பன் தோப்புக்குள் நீதானோ வேப்பங்குயிலும் நீதானோ என்று ஒரு பாடலை இணைத்திருக்கிறார். இதை பொருத்தி பார்க்கலாம் என்பது அவருடைய கருத்து. இந்த அடிப்படையிலே அணங்குகொள் ஆய்மையில் கொள்ளோ கணங்குழை மாதர்கொள் மாலுமென் நெஞ்சு. இங்க மாதர்கொள் என்பது ஐயத்திற்குரிய ஒரு ஒரு அசை. மாலும் என்பது முதல் நகரம் போட்டு செய்யும். மாளும் என்று பொதுநகரம் போட்டுவிட்டால் அது இறந்த என்ற பொருள் வந்துவிடும். ரொம்ப எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும். மாலும் என் நெஞ்சு, என்னுடைய நெஞ்சமானது மயங்குகிறது. இவள் தெய்வ பெண்ணோ அல்லது மகிழ்ச்சியுடைய பார்வை இருப்பதனால் அவள் மானோ, நீண்ட கூந்தலை உடையவளாக இருப்பதனாலே இவள் பெண்ணோ, தோகை மயில் போன்ற கூந்தல் இருந்தாலும் கணம் குழை இருப்பதனால் இவள் பெண்தானோ என்று இதை அப்படியே பெண்தானோ என்கிற அந்த சொல்லை வைத்துக்கொண்டு அந்த பாடலை திரைப்படத்திலே எடுத்திருக்கிறார் என்பது கருத்து. அடுத்து இரண்டாவது குறள். நோக்கினாள் நோக்கெதிர் நோக்குதல் தாக்கணங்கு தானை கொண்டனது உடைத்து. எல்லாம் கண்கள் தான் வேலை செய்கின்றன. காதலிலே கண்கள் தான் வேலை செய்கின்றன. இவ்வழகினை உடையவள் என் நோக்கிற்கு எதிர்நோக்கு செலுத்துதல். தாக்கும் தொழிலுடைய அணங்கு தனக்கு உறுதுணையாக ஒரு படையினையும் கொண்டு வந்தால் போன்ற நன்மை உடையது. இதை பரிபாடலிலே சொல்லுகிறார். கண்டார்க்கு தாக்கணங்கு இக்காரிகை காண்மின் பண்டாரம் காவன் படை உள்கான் காண்மீன் என்று சொல்லுகிறார். இங்கே பண்டாரம் என்கிற சொல் களஞ்சியம் சரக்கரை என்கிற இரண்டு பொருள்களை உடையதாக வருகிறது. களஞ்சியம் என்றால் பழங்காலத்திலே பெரியவர்களுக்கெல்லாம் தெரியும், களஞ்சியம் என்பது ஒரு பெரிய நெல் கொட்டி வைக்கின்ற அந்த குதிர் என்று சில இடங்களிலே சொல்லுவார்கள். அதை சேர்த்து வைத்தல் என்று பொருள். இந்த பெண்ணிடம் அவ்வளவு அழகு களஞ்சியம் போன்று கொட்டி கிடக்கிறதாம். அப்படி இருக்கிறதா. நோக்கினாள் நோக்கினாள் நோக்கு எதிர் நோக்குதல் தாக்கணங்கு தானை கண் கொண்டனது உடைத்து. அவள் அந்த கண்கள், அவளுடைய நெற்றி, அந்த வளைந்த புருவம், அவளுடைய புன்சிரிப்பு, இப்பதான் ஒன்னொன்னுக்கு ஒவ்வொரு விதமாக வர்ணனை செய்கிறார்கள் அல்லவா? அப்படி இவன் பல்வேறு விதமாக அவளை நினைத்து பார்க்கிறான். அவளுடைய இந்த உறுப்புகள் என்னை தாக்குகின்றது, தானை கொண்டனது உடைத்து. அவன் போர்க்களத்துல எத்தனையோ படைகளை எல்லாம் பார்த்திருக்கிறான், அதற்கெல்லாம் அஞ்சுவதில்லை. ஆனால் இவளுடைய நெற்றியும் இவளுடைய கண்ணின் புருவங்களும் இவளுடைய நோக்கும் மற்ற உறுப்புகளும் தன்னை கொள்கின்றன. அந்த அளவுக்கு இவளுடைய அழகு இருக்கிறது என்பதை அவன் சொல்லுகிறான். இதை ராமாயணத்துல எல்லாருக்கும் தெரிந்த செய்தி இது. என்னரு நலத்தினால் இணையல் நின்றுழி கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலைபெறாது உணர்வு ஒன்றிட அண்ணலும் நோக்கினால் அவனும் நோக்கினாள் என்பதை நம்ம ராமாயணத்துல கேட்டிருக்கிறோம், நிறைய கேட்டிருக்கிறோம். அதுக்கு அது தனியா
தனியா மாடத்துல இருந்து அவனை பார்க்கிறா, இவனும் பார்க்கிறான். அதான் 2 பேர் கண்களும் இணைந்தன. இவன் யாருன்னு அவளுக்கு தெரியல. அவளுக்கு இவள் அவனிடம் தன்னுடைய மனதை அப்படியே பறி கொடுத்து விட்டாள். இவனுடைய தந்தையோ வில்ல உடிக்கிறவனுக்கு தான் இந்த பொண்ணை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஆனா இவளுடைய மனதானது இப்படி போய்விட்டதே, என்ன செய்வது என்று அவளுக்கு விரகதாபம் வந்து விடுகிறது. இதை தன்னுடைய தோழிகள் எல்லாம் பார்த்து, என்ன இப்படி திடீரென்று இவளுக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று மலர்களை எல்லாம் பரப்பி அவளை படுக்க வைக்கிறார்கள். மலர்கள் எல்லாம் கருகி விடுகின்றன. அவ்வளவு சூடு உள்ளே வந்து விட்டது. காதல் மயக்கம், காதல் சூடு வந்து விட்டது. இது கொள்ளாதது. நோக்கினாள், நோக்கு எதிர் நோக்குதல் தாக்கணங்கு தானை கொண்டன்னது உடைத்து. இவள் தன்னை கண்டவர்களை தாக்குகின்ற தெய்வத்தன்மை உடையவள். காணுங்கள், இவளின் கண்கள் காமனின் கருவூலமும் படைக்கலங்களுமாகும் என்று இதனுடைய உரையாக நாம் பார்க்கிறோம். மகளிர் மார்பின் மேல் போட்டு செருகும் சேலை முன்தானை எனப்படும். நாம் முன்பு குறிப்பிட்டதை போன்று இவன் போர்க்களத்திலே உள்ள படைகளை எல்லாம் வென்றிருக்கிறான். ஆனால் இவள் போட்டிருக்கிற முன்தானை என்கிற படையினால் இவனுக்கு சொல்லனா இன்பம் ஏற்படுகிறது. அந்த காதல் இன்பம், காம இன்பம் என்பதை சொல்லுகிறார். இதைத்தான் பரிபாடல் காதல் காமம் என்கிறது. காதல் என்பது உள்ள புணர்ச்சி, காமம் என்பது உடல் புணர்ச்சி. இதைத்தான் பரிபாடல் காதல் காமம் என்கிறது. இவன் இந்த முன்தானையை பார்த்தவுடன் இவனுக்கு இந்த இரண்டும் சேர்ந்து எழுகிறது என்பதை நோக்கினால் நோக்கெதிர் நோக்குதல் தாக்கணங்கு தானை கொண்டானது உடைத்து என்று. அடுத்து சீதையின் உருவெளி தோற்றம் கண்ட ராமன் மனதில் நினைக்கிறான். அவளுடைய காதலை சொன்னோம் அல்லவா, அதை போல் இவனும் அந்த தலைவி எப்படி அவள் தன்னுடைய விரகதாபத்தினாலே மருண்டாலோ அதை போல் இவனும் மறுச்சி உடையவனாகிறான். ராமன் மனதில் நினைக்கிறான், சீதையின் உருவெளி தோற்றம் கண்டதால் வண்ணத்தேரொன்று வால்நெடும் கண்ணிரண்டு கதிமுளை தாமிரண்டு உள் நிவந்த நகையும் என்று ஒன்று உண்டு என்னும் கூற்றினுக்கு இத்தனை வேண்டுமோ என்கிறார். உயிர் உண்ணுதலை இயல்பாகவே உடைய மிதிலை காட்சி இது. கூற்று மிதிலையிலே நடைபெறுகிற காட்சி இது. கூற்றுக்கு இத்தனை படைக்கலங்களும் தேவையோ என்று வெகுண்டு புலம்புகிறான். இந்த கூற்றுக்கு ஒரேடியா கொன்று விடாமல் இத்தனையும் இருக்கிறதே என்று அவன் வண்ணத்தேர் ஒன்று வால்நெடும் கண்ணிரண்டு கதிமுளை தாமிரண்டு உள்நிவந்த நகையும் என்று ஒன்று உண்டால் என்று கூற்றுக்கு இத்தனை வேண்டுமா என்று அவன் கதைக்கிறான். அவனுக்கும் அந்த காதல் நோய் பற்றிவிட்டது என்பதை சொல்வதுதான் நோக்கினாள் நோக்கெதிர் நோக்குதல் தாக்கணங்கு தானை கொண்டன்னது உடைத்து. கண்ணும் கலந்து சொந்தம் கொண்டாடுதே என்னும் போதே உள்ளம் பந்தாடுதே. எனக்கு இந்த சினிமா பாட்டுலாம் வராது. ஏதோ கொஞ்சம் முயற்சி பண்ணி அந்த சொற்களையாவது அந்த வரிகளையாவது சொல்லி பார்ப்போம். அதற்கு இணையாக பாடத் தெரிந்த பெருமக்கள் இருந்தால் பாடி பார்த்து கொள்ளுங்கள். மூன்றாவது, பண்டறியேன் கூற்று என்பதனை இனி அறிந்தேன் பெண்தகையான் பேரமர்க்கட்டு. பண்டறியேன் கூற்று என்பதனை இனி அறிந்தேன் பெண்தகையால் பேரமர்க்கட்டு. பெண்தகை என்பது பெண்ணுக்குரிய பண்புகள். இங்க பாருங்க, தகை என்பது கூட தொடர்ந்து 3 குறள்களையும் வந்திருக்கின்றன. முன்பெல்லாம் கூற்று என்பதனை யான் அறியவில்லை, அறிந்திலேன். இப்போது அறிந்தேன். எப்படி? அது பெண் தன்மையுடன் பெரும் போர் செய்யும் கண்ணை உடையது. கூற்று என்பதொன்று என்பதனை முன்னரே அறிவேன் எனினும் அக்கூற்று எங்கிருக்கும் எப்படி கூறுபடுத்தும்
எவ்வடிவில் வரும் என்பவற்றை அறியாமல் இருந்தேன். இப்போது இந்த பெண்ணை பார்த்தவுடன் நான் அந்த கூற்று என்பது இதுதான் போல் இருக்கிறது என்று அறிந்தேன். கண் தர காம ஒள் எலி என் புற நலியினும் என்று குறுந்தொகை சொல்லுகிறது. கண் தர வந்த காம ஒள் எலி என் புற நலியினும், எலும்பெல்லாம் நலிதான். இந்த காமத்துக்கு இப்படியெல்லாம் பழங்காலத்திலே 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நம்முடைய தமிழர் இதை கண்டுபிடித்து அழகிய சொல் வடிவங்களை எல்லாம் அமைத்திருக்கிறான் என்பதை நாம் உண்ணி உணர வேண்டும். தலைவனுக்கு அவளது கண்கள் சொல் படையாகி தனக்கு உயிர் பறித்தலை ஒத்த துன்பத்தை தருவதால் அவளை அவன் கூற்று என்கிறான். கூற்று என்றால் யமன். 4 கண்டார் உயிர் உண்ணும் தோற்றத்தால், கண்டார் உயிர் உண்ணும் தோற்றத்தால் பெண்தகை பேதை கமர்த்தனகன். பெண்ணியல்வோடு கூடிய இப்பேதையின் கண்கள் தம்மை கண்டவர்களது உயிரை விழுங்கி விடுகிற தோற்றத்தில் அமைந்துள்ளன என்பது அதனுடைய குறிப்பு. கண்டார் உயிர் உண்ணும் தோற்றத்தால் பெண்தகை பேதைக்கு அமர்த்தனகன். பெண்ணியல்வோடு கூடிய இப்பேதையின் கண்கள் தம்மை கண்டவர்களது உயிரை விழுங்கி விடுகிற தோற்றத்தில் அமைந்துள்ளன. இங்கே அவள் பார்வையால் தாக்குண்ட தலைவனின் மன வலியை வெளிப்படுத்துகிறது இந்த குறள். அவள் பார்வையால் தாக்குண்ட தலைவனின் மன வெளியை வெளிப்படுத்துகிறது. இது சிலம்பிலே இதற்கான எடுத்துக்காட்டுகள் நிறைய இருக்கின்றன. என்றாலும் அவற்றை எல்லாம் விட்டு அடுத்த குறளுக்கு செல்கிறேன். கண்டார் உயிர் உண்ணும் தோற்றத்தால் பெண்தகை பேதை கமர்த்தனகன். 5 கூற்றமோ கண்ணோ பிணையோ மடவரல் நோக்கம் இம்மூன்றும் உடைத்து. இங்கேயும் அவனுக்கு ஒவ்வொரு சொல்லிலேயும் ஐயம் ஏற்படுகிறது. கூற்றமோ, அவள் பார்க்கிற பார்வையிலே என்னுடைய உயிரை பறிபோய்விடும் போல் இருக்கிறது. அடுத்தது கண்ணோ பிணையோ மடவரல் நோக்கம் இம்மூன்றும் உடைத்து. எம் மெல்லியலாளின் கண்கள் வருத்துதலால் கூற்றமோ, என்னை நோக்குதலால் கண்ணோ, மருண்டு பார்த்தலால் மானோ, இம்மூன்று தன்மைகளும் உடையதாக உள்ளது நோக்கிற்கு ஐயம் என கூறுகிறார். கூற்றமாக இருந்தால் உயிரை உண்டிருக்கும், அது செய்யாமையால் கூற்றம் என்று இவன் தெளிவு வருகிறான். முதல்ல ஐயப்பட்டான், இப்ப தெளிவுக்கு வருகிறான். கூற்றமாக இருந்தால் அது என் உயிரை உண்டிருக்கும், அப்படி உண்ணவில்லை, ஆகையினால் கூற்றம் இல்லை. பிணையாக, பிணை மானாக இருந்தால் மருண்டு ஓடி போயிருக்கும், அது செய்யாமையால் பிணை மானும் என்று. இந்த மான் என்பதுல பிணை என்கிறது சொல்லுக்கு பிணைந்திருத்தல் என்று ஒரு பொருள். பிணை என்றால் பெண்மானுக்கு ஒரு பெயர். நேரே சென்று என்னை வருத்தி கொண்டிருப்பதால் இம்மடவரல் நோக்கம் பெண்மை நோக்கே என்று தெளிவு பெறுகிறானா. மடவரல் என்றால் பெண் என்று பொருள். இதை கூற்றமோ கண்ணோ பிணையோ மடவரல் நோக்கம் இம்மூன்றும் உடைத்து